விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை தாங்க. இந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. ரொம்ப சாஃப்டா வரும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நம்ம கடையில வாங்குற கொழுக்கட்டை மாவை வச்சு இதை செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க. ஒரு கப் அரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவையும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்திக்கிறோங்க. பாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால நான் எப்பவுமே சுகர் சேர்த்தி தான் செய்வேன். இது கூட நல்ல ஹாட் வாட்டர், நல்ல கொதிக்கிற சுடுதண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு கப் அளவு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம்னா 1.25 கப் நம்ம சுடுதண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ பாகம் கொஞ்சம் நல்லா வரும். பால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா கிடைக்கும் நமக்கு. கூட ஆறிடுச்சு. இப்போ கையினால நல்லா உருட்டி எடுத்துக்க போறோம். இது ரொம்ப பிரஸ் பண்ணி உருட்ட வேண்டாம், கொஞ்சம் ஜென்டிலாவே உருட்டி எடுங்க. இப்போ மாவு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ அதுல இருந்து சின்ன சின்ன பால்ஸா நம்ம உருட்டி எடுக்க போறோம். நம்மளால எவ்வளவு சின்ன பால்ஸ் உருட்ட முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைன்னா உள்ள வந்து நமக்கு தேங்காய் பாலெல்லாம் இறங்காத மாதிரி இருக்கும். அதனால சின்ன சின்ன பாலா இருந்தா சீக்கிரம் வெந்தும் வந்துடும். அதனால எந்த அளவு நம்ம சின்னதா உருட்ட முடியுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 சைஸ்லயுமே உருட்டுறேன். கையில நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம இப்படி உருட்டி எடுத்துக்கலாங்க. கையில இப்படி உருட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கையில வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா பால்ஸ் நல்ல ஷேப் வந்துருங்க. நம்ம எவ்வளவு சின்ன அளவு உருட்டுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டோம். எல்லா பாலும் நம்ம உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஆவில வேக வைக்க போறோங்க. ஒரு ஸ்டீமர் தட்டோ இல்லை இட்லி தட்டிலேயே எடுத்து நம்ம மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பால்ஸை இந்த மாதிரி தட்டுல வச்சு வேக வச்சு எடுக்க போறோங்க. இதை மூடி வச்சு ஒரு 5 to 6 நிமிஷம் வெந்தமா வேக வைக்க வேண்டாம், ஏன்னா பால்ஸ் எல்லாம் ரொம்ப டைட் ஆயிரும். இப்போ வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு நான் 1 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டியான பாலுங்க. இது கூட எந்த கப்ல பால் எடுக்கணும் அதே அளவு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசி பால்ஸையும் நம்ம கூட சேர்த்திக்கிறோம். இந்த அரிசி உருண்டைகளை நம்ம பார்த்து தனித்தனியா சேர்த்திக்கோங்க. ஒன்னொன்னு ஒட்டாது. ஆனா போட்டதுக்கு அப்புறம் அப்படியே விட வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 1 கப் அளவு வெள்ளை சக்கரை சேர்க்கிறேங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட போறோம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து பால்ல மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாம கட்டி இல்லாம நல்லா கலக்கிட்டு அதையும் நம்ம இந்த பால் கூடயே சேர்க்க போறோம். இப்படி சேர்க்கறதுனால நமக்கு பால் நல்லா கெட்டி தன்மை வரும். ஏன்னா பால் தனியாட இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக இப்போ 2 ஏலக்காயை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. பால்ஸ் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. நம்ம சக்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்துல கெட்டியான தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் 1 கப் சேர்த்திக்கிறோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது. ரொம்ப சிம்ல வச்சுட்டு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும் போதே நம்ம தேங்காய் துருவலையும் சேர்த்திட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் நீங்க கொதிக்க விட்டீங்கன்னா திரிஞ்சிரும். அதனால சிம்ல வச்சுட்டு தேங்காய் பால் சேர்த்துறோம். ஒரு 2 மினிட்ஸ்லயே நம்ம தேங்காயும் சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோங்க. நம்மளோட சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.